ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் டாபிக் நம்பர் 5 ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1955 செப்டம்பர் மாதம். ஓகேங்களா, இது சம்பந்தமான சில கூடுதல் தகவல்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதாவது அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்களை அமைக்கணும் அப்படின்றதுக்காக சில குழுக்களை வந்து நியமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே தார் குழு. ஓகேங்களா, இந்த குழு வந்து எப்போது நியமிக்கப்பட்டது அப்படின்னா ஜூன் மாதம் 1948 வந்து நியமிக்கிறாங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து டிசம்பர் மாதம் 1948 வந்து சப்மிட் பண்ணுது. இந்த குழுவின் தலைவர் வந்து எஸ்கே தார் அவர்கள். இந்த குழுவோட ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மொழியின் அடிப்படையில் வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கக்கூடாது, வேணும்னா நிர்வாக காரணங்களுக்காக, சரிங்களா, நிர்வாக காரணங்களுக்காக மாநிலத்தை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா, இந்த குழுவும் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிறத ஆதரிக்கவில்லை. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி குழு. இந்த குழுக்குன்னு தனியாக வந்து தலைவர் கிடையாது, இது வந்து 3 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா, ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. இந்த குழு வந்து எப்போது நியமிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 1948 நியமிக்கப்பட்டு இருக்கும். ஏப்ரல் 1949 இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கும். சரிங்களா, இந்த குழுவோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த குழுவும் வந்து மொழிவாரி மாநிலங்களை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ஆதரிக்காது. சரிங்களா, அதாவது மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்கு வந்து ஜேவிபி குழுவும் வந்து ஆதரிக்கவில்லை. சரிங்களா, இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1953 மெட்ராஸ்ல இருந்து ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கப்பட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து ஆந்திராவை எங்களுக்குன்னு தனியாக ஒரு மாநிலம் வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருந்து போயிட்டு இருப்பாரு. சரிங்களா, 56 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து போயிட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல இருந்து முதல் மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திரா வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, இதற்கு அடுத்தது ஒவ்வொரு மாநிலமும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கும் வந்து தனித்தனியாக வந்து மாநிலங்களை பிரித்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா மூணாவதா வந்து ஒரு குழு வந்து நியமிக்கிறாங்க. அது வந்து பசல் அலி குழு. சரிங்களா, பசல் அலி குழு. இந்த குழு வந்து எப்போது நியமிக்கப்பட்டது அப்படின்னா 22 டிசம்பர் மாதம் 1953 வந்து நியமிக்கிறாங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கை வந்து செப்டம்பர் மாதம் 1955 வந்து சப்மிட் பண்ணுது. இந்த குழு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்களை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ அதன் அடிப்படையில் அப்போ வந்து 16 ஸ்டேட்டாகவும் 3 யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு குழு சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1956 வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த 16 ஸ்டேட்டு 3 யூனியன் பிரதேசம் அப்படின்றது 14 ஸ்டேட்டாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் வந்து மாற்றப்பட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாருங்க, மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 1955. பசல் அலி அதோட அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது செப்டம்பர் 1955. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இப்படி வந்து கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி வந்து பாருங்க, ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2000. சரிங்களா, அதாவது 26வது மாநிலமாக சத்தீஸ்கர் வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா, 27வது மாநிலமாக உத்தராஞ்சல் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். 28வது மாநிலமாக ஜார்க்கண்ட் பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, என்ன வருஷம் அப்படின்றத பார்த்துங்க, 3மே வந்து 2000 தான். சரிங்களா, அதுக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி ஆர்டிகல் 1 இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி மாநிலங்களின் ஒன்றியம் அல்லது மாநிலங்களின் கூட்டாட்சின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, மாநிலங்களின் ஒன்றியம் அல்லது மாநிலங்களின் கூட்டாட்சி. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி. நான்காவது கேள்வி, மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி நவம்பர் 1 1956. நவம்பர் 1 1956 அன்று இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா
14 மாநிலங்கள் 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் வந்து இருந்திருக்கும். சரிங்களா, யூனியன் பிரதேசங்கள் நவம்பர் 1 1956. ஓகேங்களா, மாநில சீரமைப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டது நவம்பர் 1 1956. அதுக்கு அடுத்தது 5வது கேள்வி, மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்றது எந்த ஆண்டு? மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்றது எந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1987. ஓகேங்களா, 1987ல் 25வது மாநிலமாக கோவா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது டாமன் டையூ. சரிங்களா, டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் 1987ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் 1987ல். இதன்படி 25வது மாநிலமாக கோவா வந்து 25th ஸ்டேட்டாக வந்து கோவா வந்து ஓகேங்களா கோவா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதே போலவே 23வது மாநிலம் மிசோரம் வந்து 23வது மாநிலம். அதுக்கப்புறம் 25வது மாநிலம். சரிங்களா, 25வது மாநிலம் தான் கோவா. 24வது மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசம். இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1987ல் தான் வந்து அந்த மாநில அந்தஸ்தாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1987. அருணாச்சல பிரதேச மாநில சட்டம் வந்து 1986. அருணாச்சல பிரதேச மாநில சட்டம் 1986ல் வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா பிப்ரவரி 20 1987ல் வந்து அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா, அதே போல தான் மிசோரம் மாநில சட்டமும் வந்து 1986ல் வந்து இயற்றப்படுது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 20 1987ல் தான் வந்து நடைமுறைக்கு வருது. அதன்படி தான் வந்து மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் வந்து ஒரு மாநிலமாக வந்து மாற்றப்படுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் 1987 படி கோவா வந்து 25வது மாநிலமாக வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 6வது கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட ஆண்டு. ஜம்மு காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1957. இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற ஒரு வேர்டு ஞாபகம் வந்தாலே நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா, அதாவது விதி 370. ஓகேங்களா, விதி 370 கீழே ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து பெற்று வந்தது. சரிங்களா, அதாவது 2019 வரை ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விதி 370 கீழே ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து பெற்று வந்தது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆணையால் வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது நீக்கப்பட்டது. ஓகேங்களா, இதுவே வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது வந்து சிறப்பு அந்தஸ்து விதி 370. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 7வது கேள்வி, பெஸ்பருவா குழு என்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை பாதுகாக்க. ஓகேங்களா, பெஸ்பருவா குழு என்பது இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை வந்து பாதுகாக்க பேண. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 8வது கேள்வி, சிக்கிம் இந்திய யூனியனில் எப்போது இணைக்கப்பட்டது? சிக்கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய யூனியனில் எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1975ஆம் ஆண்டு வந்து இணைக்கப்பட்டது. ஓகேங்களா, அதாவது 34, 35, 36 இந்த சட்ட திருத்தம் 1974 படி 1975ல் சிக்கிம் வந்து யூனியன் பிரதேசமாக வந்து இந்தியாவில் வந்து இணைக்கப்பட்டது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து 22வது மாநிலமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, 22வது ஸ்டேட்டா. ஓகேங்களா, சிக்கிமுக்குன்னு தனியாக ஒரு விதி இருக்குது. அது என்ன அப்படின்னா விதி 371F. ஓகேங்களா, விதி 371F சிக்கிமை பற்றி, அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு எப்படி விதி 370 அதுபோல் சிக்கிமுக்கு விதி 371F. சிக்கிம் இந்திய யூனியனில் எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னா 1975. சரிங்களா, 34, 35, 36 இந்த சட்ட திருத்தம் 1974 படி 75ல் வந்து இந்திய யூனியனில் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, 9வது கேள்வி,
இந்திய அரசியலமைப்பில் விதி 370 படி சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். விதி 370 படி சிறப்பதிகாரம் வழங்கப்பட்ட மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க. சிக்கிமுக்கு விதி 371 எஃப் ஓகேங்களா. நாகாலாந்து விதி 371 ஏன்னு வரும். அதே போல் அருணாச்சல பிரதேசத்துக்கு 371 எச் ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீருக்கு விதி 370. 10வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுக்களில் எது உண்மை? ஆன்சர் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. அருணாச்சல பிரதேசம் 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது அப்படின்றது உண்மையான கூற்று ஓகேங்களா. உண்மை கூற்று தான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 11வது கேள்வி, யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து இதுதான் வந்து பார்த்தோம். யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பசலலி குழு ஓகேங்களா. இதில் வந்து 3 பேர் வந்து இருந்திருப்பாங்க. 3 பேர் கொண்ட குழு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பசலலி தலைவர், இரண்டாவது KM பணிக்கர் ஓகேங்களா, KM பணிக்கர், மூணாவது HN குன்சுரு ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இவங்க தான் KN குன்சுருன்னு கொடுத்துருக்காங்க, KM பணி. இந்த 3 பேர் கொண்ட குழு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம். இந்த பசலலி குழு வந்து எப்போது நியமிக்கப்பட்டது அப்படின்னா 22 டிசம்பர் 1953 ஓகேங்களா. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து செப்டம்பர் மாதம் 1955 வந்து சப்மிட் பண்ணியிருக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது 12வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து வந்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றப்பட்டது? எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து வந்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 36வது அரசியலமைப்பு திருத்தம் சரிங்களா. அதாவது 36வது அரசியலமைப்பு திருத்தம் 1974 வந்து நடந்திருக்கும். 75 சரி ஓகேங்களா, 1975. ஸோ இதன்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கிமுக்கு ஒரு முழு மாநில அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. சிக்கிமுக்கு இணை மாநில அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது 35வது. இணை மாநில அந்தஸ்து வேற, ஒரு முழு மாநில அந்தஸ்து வேற ஓகேங்களா. இணை மாநில அந்தஸ்து அப்படின்றது 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கிமுக்கு 1974 இணை மாநில அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. அதை வந்து பாதுகாப்பு கருதி ஓகேங்களா அதை வந்து நீக்கிட்டு 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சிக்கிமை முழு மாநிலமாக மாற்றியது ஓகேங்களா. அதுக்கடுத்தது 13வது கேள்வி, பின்வரும் மாநிலங்களில் எது சட்ட விதி 370 உடன் தொடர்புடையது? பின்வரும் மாநிலங்களில் சட்ட விதி 370 உடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா. பின்வரும் மாநிலங்களில் சட்ட விதி 370 உடன் தொடர்புடையது ஜம்மு காஷ்மீர். விதி 370 கீழே ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சிறப்பு தன்னாட்சி தகுதியை வந்து பெற்று வந்தது சரிங்களா. அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதி 371 பி 371 ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாகாலாந்து குறிக்கும். பி வந்து அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் நாகாலாந்து 371 ஏ நாகாலாந்து ஓகேங்களா. 14வது கேள்வி, மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தாராணியம் யாரால் அமைக்கப்பட்டது? மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தாராணியம் வந்து அதாவது எஸ்கே தார் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரால் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரால் வந்து அமைக்கப்பட்டது. எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜூன் மாதம் 1948 வந்து அமைக்கப்பட்டது. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து டிசம்பர் மாதம் 1948 வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது ஓகேங்களா. அறிக்கை சமர்ப்பித்தது. அதுக்கப்புறம் 15வது கேள்வி, 1953 ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த 2 தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரி மாவட்டம் மற்றும் செங்கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா
மெட்ராஸ்லேருந்து, அதாவது அக்டோபர் 1953 மெட்ராஸ்லேருந்து ஆந்திர பிரதேசம் வந்து உருவாக்கப்பட்ட பின்னர் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி குமரி மாவட்டமும் செங்கோட்டை, சரிங்களா, இது 2 பகுதிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்திய பகுதி தமிழ்நாட்டுடன் வந்து இணைக்கப்பட்டது. 16வது கேள்வி, கீழ்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொள்க. இந்தியாவில் 4வது பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஹரியானா மாநிலம் அமைத்தல், மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயர் மாற்றம் செய்தல், மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறுதல். சரிங்களா, அதாவது இயர்ஸ் பேஸ் பண்ணி வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 4வது பொது தேர்தல் வந்து எப்போது நடைபெற்றது அப்படின்னா 4வது பொது தேர்தல் 1967 வந்து நடைபெற்றது. சரிங்களா, ஸோ இது சம்மந்தமான இயர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ நடந்தது, 2வது, 3வது, 4வது வந்து எப்போ நடந்தது. ஸோ இந்த மாதிரி இயர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் 4வது பொது தேர்தல் 1967 வந்து நடைபெற்றது. ஓகேங்களா. ஹரியானா மாநிலம் அமைத்தல், இது வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1966 வந்து நடைபெற்றது. அதாவது ஹரியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது மாநிலமாக பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம், சரிங்களா, ஹரியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது மாநிலமாக பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966, ஓகேங்களா, 1966 பஞ்சாப்லேருந்து ஹரியானா மற்றும் சண்டிகர் 2ஆக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, பஞ்சாப்லேருந்து ஹரியானா மற்றும் சண்டிகர் என 2 வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஹரியானா வந்து மாநிலமாகவும் சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின்படி பஞ்சாப்லேருந்து ஹரியானா வந்து 17வது மாநிலமாகவும் சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கப்படுது. எப்போ அப்படின்னா 1966. ஓகேங்களா. அதற்கடுத்தது மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயர் மாற்றம் செய்தல் வந்து எப்போது செய்யப்பட்டது அப்படின்னா 1973 வந்து செய்யப்படுது. ஓகேங்களா, மைசூர் மாநில பெயர் மாற்ற சட்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1973 தான் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதன்படி மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 4வது, மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1972 வந்து அந்த முழு மாநிலமாக வந்து அந்தஸ்து பெறுது. ஓகேங்களா, ஜனவரி 21, அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு பிராந்திய மறுகட்டமைப்பு சட்டம் 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி இது வந்து 1972 ஜனவரி 21 தேதி, சரிங்களா, ஜனவரி 21 இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மேகாலயா திரிபுரா 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு மாநில அந்தஸ்து வந்து பெறுது. சரிங்களா, வடகிழக்கு பிராந்திய மறுகட்டமைப்பு சட்டம் வந்து 1971 வந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1972 ஜனவரி 21 வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மேகாலயா திரிபுரா வந்து முழு மாநிலங்களாக வந்து அந்தஸ்து பெறுது. சரிங்களா, நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா, இப்போ இயர்ஸை பேஸ் பண்ணி காலவரிசைப்படுத்துங்க. 66, 2, அதுக்கப்புறம் 1, இங்கே 72, 73. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2143. ஓகேங்களா. அதுக்கடுத்தது 18வது கேள்வி, ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாகும். சரிங்களா, தெலுங்கானா அப்படின்றது இந்தியாவின் 29வது மாநிலமாகும். இது வந்து கரெக்டு தான். சரிங்களா, உருவாக்கப்பட்ட தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் ஜூன் 2, 2014 அன்று உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, 29வது மாநிலமாக இந்தியாவில் தெலுங்கானா ஜூன் 2, 2014 அன்று உருவாக்கப்பட்டிருக்கும். ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா, ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது, ஏபி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்திலிருந்து பிரிந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. ஓகேங்களா, இது வந்து தவறானது. இதன் தலைநகரம் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும். இது வந்து கரெக்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன தவறாக இருக்குது, கர்நாடகா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆந்திராவிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கே சந்திரசேகர ராவ் இதன் முதல்வர் ஆவார். அதாவது
இந்த மாநிலம் வந்து பிரிக்கப்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் சிஎம்மோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க கே சந்திரசேகரா. இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது மட்டும்தான் தவறு, ஏசி மட்டும். ஏசி வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் சி அதாவது ரெண்டுமே வந்து சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் வந்து எப்போ பிரிக்கப்பட்டது? அக்டோபர் 1953 மெட்ராஸில் இருந்து ஆந்திரா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014. ஓகேங்களா. ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014 அந்த சட்டத்தின்படி ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா 29வது மாநிலமாக வந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. 18வது கேள்வி, தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவான ஆண்டு. தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவான ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2014 ஜூன் 2. ஓகேங்களா. ஜூன் 2. அதுக்கு அடுத்தது 19வது கேள்வி, மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1996 ஜூலை 17. ஓகேங்களா. ஜூலை 17 1996 அப்போ மதராஸ் அப்படின்ற பெயர் வந்து சென்னை அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சில கூடுதல் தகவல்களை வந்து பார்க்கலாம். என்னென்ன பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றது. 1950 ஐக்கிய மாகாணம் அப்படின்றது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா. 1950 ஐக்கிய மாகாணம் அப்படின்றது என்னென்ன மாற்றிருப்பாங்க? உத்தரப்பிரதேசம் யூபின்னு வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் 1973 மைசூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து செய்கிறாங்க. சரிங்களா. கர்நாடகா. அதுக்கப்புறம் 2006 உத்தராஞ்சல். ஓகேங்களா. உத்தராஞ்சல் என்ன பெயர் மாற்றம் செய்யப்படுது? உத்தரகாண்ட். அதுக்கப்புறம் அதே 2006 பாண்டிச்சேரி வந்து ஓகேங்களா பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 2011 ஒரிசா அப்படின்றது ஒடிசா அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 1996 ஓகேங்களா மதராஸ் அப்படின்றது சென்னைன்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது. இதுவே இங்கே 96ன்னு இருக்கிறத நீங்கள் திருப்பி 69ன்னு வந்து போட்டிங்க அப்படின்னா மதராஸ் மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதராஸ் மாகாணம் என்னென்ன மாற்றுறாங்க? தமிழ்நாடு என பெயர் மாற்றம் வந்து செய்யப்படுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கூடுதல் தகவல்கள், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 1950 ஐக்கிய மாகாணம் வந்து உத்தரப்பிரதேசமாக வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது. மைசூர் வந்து கர்நாடகாவாக வந்து 1973 வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. உத்தராஞ்சல் உத்தரகாண்டா வந்து 2006. பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரி அதுவும் வந்து 2006. ஒரிசா வந்து ஒடிசா வந்து எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா 2011. மதராஸ் மாகாணம் வந்து தமிழ்நாடு எப்போ மாற்றிருப்பாங்க அப்படின்னா 1969. இதுவே 96 வந்து போட்டிங்க அப்படின்னா மதராஸ் அப்படின்றது சென்னையாக வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி 20வது கேள்வி, ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மாநிலம் தனி அந்தஸ்து பெற்ற அரசியலமைப்பு விதி வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி விதி 370. அதாவது விதி 370 என்ன பண்ணுச்சு? ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு தன்னாட்சி வந்து வழங்கிட்டு வந்தது. எது வரைக்கும் அப்படின்னா 2019 வரைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த விதி வந்து அதை சிறப்பு அந்தஸ்து வந்து நீக்கப்பட்டது. ரிமைனிங் ஆப்ஷன்ஸை வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ விதி 337 வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அதாவது விதி 337 அப்படின்றது ஸ்பெஷல். ஓகேங்களா. ஸ்பெஷல் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் ஃபார் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. இப்போ வந்து இருக்கா அப்படின்றது தெரில, ஆனால் விதி 337 அப்படின்றது அதை பற்றி தான். ஓகேங்களா. 356 அப்படின்றது இது 10th வந்து 10th புக்லேயே இருக்குது, எல்லாருக்குமே வந்து தெரியும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் மாநில அவசர நிலை. ஓகேங்களா. மாநில அவசர நிலை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்துவாங்க இந்த விதியின்படி. ஓகேங்களா.
முதல் முறையாக வந்து ஒரு மாநிலத்தில் இந்த ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அது என்ன மாநிலம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம். 1951 வந்து விதி 356 படி அந்த மாநில அவசர நிலை வந்து அறிவித்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 21வது கேள்வி, புதிய மாநிலங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு விதி. புதிய மாநிலங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 3. ஓகேங்களா? விதி 1 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நேம் அண்டு டெரிட்டரி ஆஃப் தி யூனியன், அதாவது நேம் அண்டு டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். ஓகேங்களா? இரண்டாவது விதி வந்து எதை பற்றி அப்படின்னா, அதாவது ஒரு பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தை வந்து புதுசாக வந்து நியமிக்கிறது. ஓகேங்களா? புதுசாக உருவாக்குறது அல்லது இருக்கிற மாநிலத்தை ரெண்டாக வந்து பிரிக்கிறது, அந்த மாதிரி அட்மிஷன். பார்லிமெண்ட் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? விதி 3 வந்து ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய விதி வந்து விதி 3. எம்பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு விதி 3 வந்து சொல்லுவாங்க. விதி 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா விதி 2, அதாவது விதி 2 மற்றும் விதி 3 கீழே அந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த லாஸ், சரிங்களா, விதிகளை வந்து விதி 4 கீழே வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மாநிலம் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவா. சரிங்களா? கோவா 25வது மாநிலமாக டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் 1987. ஓகேங்களா? 1987 படி கோவா வந்து 25வது மாநிலமாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. ரிமைனிங் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள். அதுக்கு அடுத்தது 23வது கேள்வி, மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1973. ஓகேங்களா? மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1973. 24வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 1 படி, அதாவது ஆர்டிகிள் 1 இந்தியாவை எவ்வாறு வரையறுக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாநில அரசு யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம். ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? மாநில அரசு யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 25வது கேள்வி, ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 26, 1957. ஓகேங்களா? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது வந்து நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஆனால் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1957. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 26வது கேள்வி, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 370 படி ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி அரசியலமைப்பை வந்து பெற்றது, சிறப்பு அந்தஸ்து. ஓகேங்களா? 27வது கேள்வி, கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் கோவா மாநிலமாக ஆன ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1987. ஓகேங்களா? அதாவது கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1987 தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த ஆண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவா வந்து ஒரு மாநிலமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது 25வது மாநிலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டம் 1987. ஓகேங்களா? 28வது கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் அரசியலமைப்பை உருவாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பை உருவாக்கியது அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 29வது கேள்வி, மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? மேகாலயா அப்படின்றது எந்த மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1972 அஸ்ஸாம். ஓகேங்களா? அஸ்ஸாமில் இருந்து தான் வந்து மேகாலயா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அஸ்ஸாம் 1972, மேகாலயாவும் வந்து அப்போ தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா?
அதற்கடுத்தது 30வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது? அதாவது இது வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்றேன், அப்பதான் வந்து இது புரியும். ஓகேங்களா? அதாவது பகுதி ஏ, அதாவது பகுதி ஏபிசிடின்னு ஒரு 4 இருந்தது. அதாவது ஆ பகுதி ஆ, அதுக்கப்புறம் ஆ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் இ. ஓகேங்களா? இதுதான் வந்து டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சி, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ பகுதி ஆல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருந்தது. 9 பிரிட்டிஷ் மாகாணங்கள் வந்து இருந்திருக்கும். எப்போ? 1950. ஓகேங்களா? பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருந்தது. பகுதி பி, அதாவது பகுதி ஆல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கும். 9 சுதேச அரசுகள். அதுக்கப்புறம் பகுதி சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 தலைமை ஆணைய மாகாணங்கள் இருந்தது. 10 தலைமை ஆணைய மாகாணங்கள் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பகுதி டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், இது ஒன்றே ஒன்று தான் இருந்திருக்கும். ஒன்றே ஒன்று தான் இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இது ஒன்றே ஒன்று தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா? பகுதி ஆல வந்து 9 பிரிட்டிஷ் மாகாணங்கள், பகுதி பியில் 9 சுதேச மாகாணங்கள், சுதேச அரசுகள், பகுதி சியில் 10 தலைமை ஆணையர் மாகாணங்கள். சரிங்களா? 10 தலைமை ஆணைய மாகாணங்கள் வந்து இருந்தது. பகுதி டியில் 9, அதாவது ஒன்றே ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மட்டும் இருந்தது. அதுதான் வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 31வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 32வது கேள்வி, மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். 33வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதி 370 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜம்மு காஷ்மீரில் தன்னாட்சி. 34வது கேள்வி, பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நர்த்தகி நடராஜ். ஓகேங்களா? பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நர்த்தகி நடராஜ். 35வது கேள்வி, 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாணத்தின் ஆணையத்தின் தலைவர் யார்? அதாவது 1948 முதல் மொழிவாரி மாகாணத்தின் ஆணையத்தின் தலைவர் யார்? அதாவது சில குழுக்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா எஸ்கே தார் அவர்கள். ஓகேங்களா? எஸ்கே தார் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 1948 வந்து நியமித்தாங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து டிசம்பர் 1948 வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட குழுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே தார் குழு தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தான் இரண்டாவதாக ஜேவிபி குழுன்னு வந்து நியமிச்சிருப்பாங்க. இந்த குழு 3 பேர் கொண்ட குழு. ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. சரிங்களா? இந்த 3 பேர் கொண்ட குழு தான். இது வந்து டிசம்பர் 1948 வந்து நியமிச்சிருப்பாங்க. தன்னுடைய அறிக்கையை வந்து இந்த குழு எப்போ சப்மிட் பண்ணிச்சு அப்படின்னா ஏப்ரல் 1949 வந்து சப்மிட் பண்ணியிருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது தான் மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு குழு, அதாவது பசல் அலி குழுன்னு வந்து சொல்லுவாங்க. பசல் அலி குழு டிசம்பர் 22, 1953 வந்து நியமிக்கிறாங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கை வந்து செப்டம்பர் மாதம் 1955 வந்து சப்மிட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 36வது கேள்வி, முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆந்திரா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆந்திரா. வங்க தேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திரிபுரா. வங்க தேசத்துடன். சரிங்களா? வங்க தேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திரிபுரா. 38வது கேள்வி, இந்திய அரசியல் சாசனத்தில் முதல் விதி, அதாவது ஆர்டிகல் 1 இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்றிய மாநிலங்கள் என்றழைக்கின்றது. ஒன்றிய மாநிலங்கள் என்றழைக்கின்றது. 39வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370வது சரத்து எப்போது நீக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 5, 2019 அன்று நீக்கப்பட்டது. அதாவது விதி 370 அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, 4ஆம் தேதி வரைக்கும் அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது பெற்று வந்தது.
குடியரசுத் தலைவர் ஆணையால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து இழந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 40வது கேள்வி, கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை அப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா மாநிலம்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 1956. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக எப்போது பிரிக்கப்பட்டது? பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1966. அதாவது பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1966 வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி பஞ்சாபில் இருந்து, சரிங்களா, இந்த சட்டத்தின்படி பஞ்சாபில் இருந்து ஹரியானாவும் ரெண்டாவது சண்டிகர் ரெண்டு வந்து பிரிக்கிறாங்க. சண்டிகர் ஹரியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டாகவும், சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா. 17வது ஓகே. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1966. 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 படி ஹரியானா வந்து மாநிலமாகவும் சண்டிகர் வந்து யூபி அதாவது யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. 42வது கேள்வி, மாநிலங்கள் தோற்றம் வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. கேரளா இப்போ தான் வந்து பார்த்தோம் 1956. நாகாலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1963. மகாராஷ்டிரா வந்து 1960. ஹரியானா வந்து 1966. ஓகேங்களா. 56 3 ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, ரெண்டாவதுக்கு வந்து 63 1, இது வந்து 1 3, இது வந்து 1 3 1. அதுக்கப்புறம் நாகாலாந்து 63, மகாராஷ்டிரா வந்து 60 4 3 1 4. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 1 4. அதுக்கு அடுத்தது 43வது கேள்வி. சரிங்களா. 43வது கேள்வி, பெண்களுக்கான தேசிய திட்ட செயல்பாடு எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1976. ஆன்சர் 2. தேசிய பெண்கள் சட்டத்திற்கான ஆணையம் வந்து 1990 2, இது வந்து 1 அங்கே 2 1. அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்ட ஆணையம் வந்து 1987 4. பெண்களை தகாத முறையில் பிரகரித்தல் அதாவது அபகரித்தல்னு நினைக்கிறேன். சரிங்களா. அபகரித்தல் தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1986 3 2 1 4 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 1 4 3. ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.